வெல்கம் டு உமாஸ் மெனு கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராகி சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் ஆகட்டும். அதை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் இல்லைங்க, நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ராகி சேமியாவும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். போட்டு இதை அப்படியே நனைச்சி வச்சுருக்கணும். நனைச்சி வைக்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். நனைச்சி வச்சிடலாம். இது இந்த பானையில் தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா, இட்லி பானையில், அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே இது ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா குழ குழன்னு வந்துடும். இதுவும் ஊறட்டும், அதுவும் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் தேங்காய் பூ கொஞ்சம், இது கூட ஏலக்காய், வெல்லம் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ராகி சேமியாவை ரெடி பண்ணிடலாம். நல்லா இப்படி நல்லா டைட்டாக பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இட்லி பாத்திரம் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய், அந்த எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போது நம்ம ஊற வச்ச இந்த சேமியா நம்ம அப்படியே ஒவ்வொரு குழியிலையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குழ குழன்னு போயிடும், உதிரியாக வராது நமக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே போதும். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், அவ்வளோதாங்க. இது ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். மூடி வச்சிடலாம். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சிங்க, அவ்வளோதான். சரி, நம்ம அப்படியே இந்த பவுலில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ அப்படியே உதிர்த்து விட்டுக்கலாம். கையில் உதிர்த்து விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் பொல பொலன்னு வரும். ஸ்பூன்லாம் போட்டு கிண்டிங்கன்னா பொல பொலன்னு போயிடும். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் நமக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்.